வணக்கம் மக்களே. நம்ம அன்றாட அரசியல் கலவரம் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். யாரும் எதிர்பார்க்காத விதமா நேத்து ரிசல்ட் எல்லாம் வந்திருக்கு. பயங்கரமான ஒரு தமிழக மக்களே ஒரு பயங்கர ஷாக்கு. இந்த பக்கத்துல ஒரு 50 வருஷம் ஆலமரம், அந்த பக்கத்துல ஒரு பெரிய கூட்டணி ஆலமரம், ரெண்டு ஆலமரத்தையும் பிடுங்கி போட்ட ஒரு 1.5 வயசு இளம் கன்று அப்படிதான் சொல்லணும். அந்த அளவுக்கு அதிமுகவையும் திமுகவும் விளாசி தள்ளிய நம்மளுடைய தமிழக வெற்றி கழகர் விஜய் அவர்களுடைய வெற்றி பிரமிப்ப பாதி வரைக்கும் இன்னும் அந்த ஒரு ரியாலிட்டிலேயே வரல அப்படின்னு தான் சொல்ல முடியும். இது நடந்தது உண்மையா அல்லது இது ஒரு கனவா, ஒரு விசில் புரட்சியா, விஜய் புரட்சியா அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு பிரம்மாண்டம். அந்த வெற்றி எப்படி இருந்துச்சுன்னா ஒரு சுனாமி அடிச்சு தூக்கி தும்சு பண்ணிட்டு போன மாதிரி. அதாவது ஒரு மழை வந்தா ஒரு மனுஷன் தாங்கிடுவான், ஒரு அலை அடிச்சா தாங்கிடுவான். சுனாமி வந்தா ஒரு மனுஷன் எப்படி தாங்கிடுவான், அந்த மாதிரி தான் அந்த சுனாமிக்கு நடுவுல ரெண்டு பெரிய கட்சிகள் எப்படி தாங்கிடும் அந்த மாதிரி தான் ஒரு பயங்கரமான சுனாமி தமிழ்நாட்டையே புரட்டி போட்டுட்டு அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு புரட்டின ஒரு சம்பவம் தான் தமிழ்நாட்டுல நடந்திருக்கு. எம்ஜிஆருக்கு அப்புறம் நம்ம தலைமை நம்ம விஜய் தான் மாஸ் காட்டிருக்காப்புல. பயங்கரமான ஒரு மாசு யாரும் எதிர்பார்க்கல. நானே பயங்கரமான ஷாக்கு, என்னடா இப்படி ஒரு அதிர்ச்சி ரிசல்ட் வந்திருக்கு அப்படின்ட்டு. அதற்கான உண்மையான காரணங்கள் என்ன, ஏன் இப்படி நடந்துச்சு, உண்மையிலே விஜய்க்கு இவ்வளவு மாஸ் வர்றதுக்கு காரணம் என்ன, அதை தான் இந்த வீடியோல நம்ம தெளிவாகவும் விரைவாகவும் பார்க்க போட்டோம். உண்மையிலே தமிழ்நாட்டுல பயங்கரமா ஒரு நிறைய பேர் அழிச்சு எல்லாம் இல்லை. ஒரு படத்துல நம்ம பார்த்திருப்போம், ஒரு படத்துல ஒரு சம்பவம் இப்படி நடந்துச்சுன்னா சரி ஒரு படத்துல நடந்துச்சு, ஆனா அந்த நிஜத்துல நம்ம காலகட்டத்திலே நடக்குமா அப்படின்ட்டு யாரும் எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. உண்மையிலே ஒரு நிஜத்துலதான் நடந்திருக்கு. படத்துல நடந்த காட்சி நிஜத்திலேயே நடந்திருக்கு அப்படின்னு தான் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு எல்லாமே ஒரு பிரமாண்டமான ஒரு ஷாக்கிங்ல இருக்காங்க. ஒரு 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 அன்பிலீவபிள் வெற்றி அப்படின்னு சொல்லணும். யாருக்கும் அவ்வளவு சீக்கிரம் இதை நம்ப முடியல இந்த வெற்றியை. ஆக்சுவலி இது என்ன சொல்றாங்க அப்படின்னா, யார்கிட்டலாம் மொபைல் போன் இதெல்லாம் இருந்துக்கோ அவங்களாம் போய் ஓட்டு போட்டாங்க, கரெக்டா தான் விஜய்க்கு போட்டாங்க, அதுவும் போய் விசிலுக்கு போட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்ற மாதிரி ஒரு திகப்பான வெற்றி தான். இருந்தாலும் நம்மளுடைய தாவைக்கத்துல விஜய் அவர்களுக்கு இந்த வாழ்த்துக்களை தெரிவிக்கணும் தான் கனவு போட்டிருக்கோம். அங்க விஜய் யாரும் பிரிச்சு பார்க்கல. அது இதோட காரணத்தை நம்ம என்னன்னு பார்த்தோம்னா, விஜயை யாரும் பிரிச்சு பார்க்கறதுல தன் குடும்பத்துல உள்ள ஒரு அண்ணனாவோ தம்பியாகவோ மாமனாகவோ அப்படிதான் பார்த்திருக்காங்க. எக்காரணத்தை கொண்டும் விஜய் தோத்துடக்கூடாது அப்படிங்கிறதுல தமிழக மக்கள் பயங்கரமான ஒரு சென்டிமெண்ட் இருந்திருக்காங்க. குறிப்பாக இளம் பெண்கள், இளைஞர்கள், குழந்தைகள்லாம் ரொம்ப ஒரு அடிக்ட் ஆகி வீட்டுல உள்ள ஆட்கள்லாம் ஓட்டு போட்டிருங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க. இதை நம்ம எல்லாமே கணிச்சதுதான். ஆனா இது ஓட்டா மாறுமா, இந்த சின்ன பிள்ளை சொன்னது வீட்டுல உள்ள சொன்னாங்கன்னா அந்த 40 வருட பல கட்சியில இருந்தவங்க பழைய மண்டைகள், பழைய ஆட்கள் எல்லாம் ஓட்டு மாத்தி போடுவாங்களா அப்படின்னு நம்ம நினைச்சிருந்த காலத்துல உண்மையில அவங்க ஓட்டை மாத்தி போட்டு விஜய்க்கு ஒரு சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அது ஒரு மிகப்பெரிய ஆட்சி தான். ஒரு கரையில 28 கூட்டணி கட்சிகளோட இருந்த திமுக, ஸ்டாலின் அவருடைய சொந்த தொகுதியில ஸ்டாலின் தோத்துட்டாரு. எப்படி இருக்கும் மனுஷன், எப்படி இருந்தாரு, நான் செஞ்சிருவேன், நான் முடிச்சுட்டேன், எந்த கொம்புனாலும் என்னுடைய ஆட்சியை மாற்ற முடியாது, எந்த கொம்பனும் தவறை குட்டி வைக்க முடியாது அப்படின்னு சொன்ன அந்த மனுஷனை சம்பவம் செஞ்சுட்டாரு அப்படின்னு தான் சொல்ல முடியும். அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா அதிமுகவும் அசுர பலத்தோடு இருந்துச்சு. குறிப்பா கூட்டணி பலம் மத்திய அந்த அரசோட கூட்டணி பயங்கரமான இருந்துச்சு. அதுவுமே பிடிக்கி தூர தான் போட்டுட்டாரு அப்படிதான் சொல்ல முடியும். ஆனா அதுக்கு காரணம் என்னன்னா, எவ்வளவுதான் ஸ்ட்ராட்டஜி, எவ்வளவுதான் வலிமையா இருந்தாலும் ஒரு மழை வந்தா தப்பிச்சுக்கிடலாம், ஒரு காத்தடிச்சா தப்பிச்சுக்கலாம், ஒரு சுனாமி வந்தா எப்படி தப்பிக்க முடியும்? அதுதான் இதோட காரணம். சுனாமி அலை, விஜய் அலை, விசில் அலை தூக்கி ரெண்டு பெருங்கட்சிகளும் தூக்கி எரிஞ்சுக்கிட்டு அப்படின்னு தான் சொல்ல முடியும். அந்த அளவுக்கு தான் ஒரு மிகப்பெரிய ஒரு வகையா வந்திருக்கு. ஒரு 1.5 வயசு குழந்தை, கிட்டத்தட்ட 1.5 வருஷம் தான் ஆகுது. அந்த குழந்தை ரெண்டு மிகப்பெரிய சம்பவம் பண்ணா எப்படி இருக்கும் அந்த மாதிரிதான் சம்பவம் பண்ணியிருக்காப்புல. 35% ஓட்டு, அதாவது ஒரு கட்சி ஆரம்பிச்சு 35% ஓட்டு ஒரே எலெக்ஷன்ல, அதுவும் 1.5 வருஷத்துக்கு எடுக்கிறது மிகப்பெரிய ஒரு பிரமிப்பா தான் இருக்கு. உடனே நம்மளுடைய தேர்தல் ஆணையம் அவங்களுக்கு
அங்கீகாரமே கொடுத்துட்டு, மாநில கட்சி அங்கீகாரமே கொடுத்துட்டு அந்த மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு இதான் மக்களுக்கு நம்ம நன்றி சொல்ல. நம்ம ஏற்கனவே திமுகவை பத்தி பேசி அப்படி பத்தி பேசி நிறைய வீடியோகள் போட்டிருந்தோம். என்னடா இப்படி ரொம்ப விலை கொடுத்து வாங்கிச்சுக்கோ அப்படின்னு நினைக்கும்போது மக்கள் என்னவோ சரி அந்த திமுகவை முதல்ல வீட்டை விட்டு அந்த நாட்டை விட்டையும் போக வச்சுட்டாங்க. அது வரைக்கும் நமக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷம்தான். விஜய் ஏற்கனவே சொல்லியிருந்தாரு, நான் ஏப்ரல் 4ஆம் தேதிக்கு பிறகு பாருங்கடா, ஏன்டா இந்த விஜய தொட்டோம், ஏன்டா இந்த விஜய நம்ம கண்கலங்க வச்சோம் அப்படின்னு நீங்க நினைச்சு பாப்பீங்கடா அப்படின்ட்டு திமுகவை வச்சு செஞ்சாரு. அதே மாதிரி சூப்பரா தாவைக்கா தலைவர் நான் உங்கள் விஜய் அப்படின்ட்டு வச்சு செஞ்சிருக்காப்புல. அதாவது ஒரு அதிமுக கூட தோத்தா கூட திமுககாரனுக்கு ஒரு தூக்கம் வந்துடும், அது நியாயம்தான். ஆனா அவருடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தோற்றதான் அந்த திமுகவின் உடன்பிறப்புகளுக்கு நெஞ்சு வெடிச்சு போய் இருக்கு. ஒரு பயங்கர ஒரு அக்செப்ட். நிறைய வீடுகள்லாம் வெளியே வருது, கண்ணீர்ல உடன்பிறப்புகள்லாம் ஆள்றாங்க. ஒரு 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 வயசானவர்கிட்ட அவர் 2 கையில நான் சம்பவம் சொன்னவர்கிட்ட 8,000 ஓட்டு வித்தியாசத்துல தோத்துட்டாப்ல. அதுதான் அந்த உடன்பிறப்புக்கு தாங்க முடியல. எங்க தலைவரையே நீங்க வச்சு செஞ்சுட்டீங்கப்பா, எங்க ஸ்டாலினையே தோக்க வச்சிட்டீங்களே, குளத்தூர் தொகுதியில ஸ்டாலின் மண்ணை கப்பிட்டாரு அப்படின்ட்டு உடன்பிறப்புலாம் பூவி பூத்தடிச்சுட்டு இருக்காங்களாம். அந்த அளவுக்கு மிகப்பெரிய வேதனையில இருக்காங்க. அதிமுக ஒரு பிரம்மாண்டமான ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் சப்போர்ட் இருக்க ஒரு கூட்டணியும் அடிச்சு பட்டையை கிளப்பிட்டார் ஸ்டாலின் அப்படிங்கிற காலத்து போய் அந்த அதிமுகவையும் அடிச்சு ஓய்த்து விட்டார் விஜய் அப்படிங்கிற மாதிரி பயங்கரமான ஒரு முடியல. அதான் நம்ம ஒரு அதிமுகவோட ஒரு அனுதாபிதான் இருந்தால் நம்மளாலே இத தாங்க முடியல. கடைசியில என்ன ஆகி போச்சுன்னா, எங்க தலைவர் யாரு தெரியுமா? இந்தியா கூட்டணியில ஹாட்ரிக் வெற்றி பெற்றவர். 2001, 2004, 2026 அப்படி ஹாட்ரிக் வெற்றப்பட்ட மனுஷன். என்டிஏ கூட்டணியில பிரதமர் வேட்பாளராக நாங்க நிறுத்தி வச்சிருந்தோம், ரெடி பண்ணி வச்சிருந்தோம். அவர் இப்படி தோக்க வச்சுட்டு இலக்கியா ராசா அப்படின்ட்டு உடன்பிறப்புங்களாம் பயங்கரமா கதறல், பயங்கரமான கதல்ல பயங்கரமான ஒரு கதல். பொய்மையும் ஒரு வயசான ஆள்கிட்ட தோத்துட்டு அப்படின்றது கூட கொஞ்சமான கதறாலதான் இருக்கு. மொத்தத்துல திமுகவோட கோட்டைன்னு சொல்ல போட சென்னை 0, மொத்தமா திமுக கோட்டை காலி. திமுகவை மட்டும் விட்டு வைக்கல, அதே மாதிரி கொங்கு அதிமுக கோட்டையா இருந்துச்சு, அந்த கொங்குவும் காலி. அலை வந்தா தப்பிச்சுக்கலாம். நான் ஏற்கனவே சொன்னேன், சுனாமி வந்திருக்கு, எப்படி தப்பிக்க முடியும்? சுருட்டி வாரி அடிச்சு உள்ள போயிட்டது. ஆனா இதுல என்ன நீங்க பாத்தீங்கன்னா, விஜய்ங்கிற ஒற்ற மந்திரம் மட்டும்தான். வேட்பாளர் யாரு, எந்த ஜாதிகார, எந்த மதத்துக்கார, எந்த ஊருக்கார, எதுவுமே கிடையாது. அது பூனா குருடா நந்தியா, அது எதுவுமே கிடையாது. போறோம் விசேஷங்கிறது ஓட்டு போடுறோம், போறோம் எங்க இருக்கு விசேஷங்கிறது ஓட்டு போடுறோம். நம்ம விஜய் தோத்துறக்கூடாது, நம்ம விஜய இந்த அளவுக்கு பொமைச்சிட்டு இருக்கானுவன் திமுக காரன். அந்த ஒற்ற புள்ளியில தான் இவ்வளவு வெற்றி. இவங்களும் திமுக கொஞ்சம் ஆட்டம் கொடுக்கல. அது இந்த 41 பேர் இறந்தது, பிரச்சாரம் பண்ண விடாம குழப்பி அடிச்சது, சரியான அளவுல அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்காம இருந்தது, பெர்மிஷன் கொடுக்காம இருந்தது, வச்சு இவங்க செஞ்சாங்க. அதுக்கு எல்லாம் நம்மளுடைய விஜய் வச்சு செஞ்சாரோ இல்லையோ, ஆனா தமிழக மக்கள் வச்சு செஞ்சுட்டாங்க அப்படிதான் சொல்லலாம். வச்சு பயங்கரமா வச்சு செஞ்சுட்டாங்க. நம்மளுடைய விஜயின் ரசிகர்களும் தமிழக மக்களும் திமுகவை வச்சு செய்து விட்டார். வேற ஒண்ணுமே கிடையாது. விஜய்ங்கிற ஒற்ற முகம் தான். விஜய் போகக்கூடாது அப்படிங்கிறதால தமிழக மக்கள் மீண்டும் ஒரு பயங்கரமான ஒரு ஒற்ற முடிவுல இருந்திருக்கு. இந்த மாதிரிலாம் மக்கள் மனதுல இடம் பிடிக்கணும்னா எல்லாரும் முடியாது, கோடியில ஒருத்தனாலதான் முடியும். எம்ஜிஆர் எப்படியோ, அதுக்கப்புறம் இந்த விஜய், அதை நம்ம ஒத்துக்கிற போனோம். கோடியில் ஒருத்தனால்தான் இட முடியும். அந்த கோடியில் ஒருத்தனாக விஜய் வந்தார். எது என்னதோ நம்ம யாருக்கு சப்போர்ட்டாகவும் இருக்கலாம், எந்த கட்சியோட அனிதாவே இருக்கலாம்,
ஆனா வந்து மக்களின் முடிவு, மக்களின் தீர்ப்பை வந்து தலை வணங்கி ஏத்துக்கு தான் செய்வோம். மக்களின் தீர்ப்பு மகேசன் தீர்ப்பு. விஜய் விசில் அவர்களுடைய ஒரு புரட்சி. விசில் அலைன்னு சொல்லலாம், விசில் சுனாமின்னு போடலாம், விஜய் சுனாமின்னு சொல்லலாம், விஜய் அலைன்னு சொல்லலாம். சுருட்டி வச்சு ஒட்டு மொத்தத்துல தமிழக மக்களே வரலாறு காணாத ஒரு வெற்றியை 1.5 வருஷத்திலேயே கொடுத்திருக்கிறது மிகப்பெரிய சந்தோஷம் தான். நம்ம வந்து விஜய் அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் தெரிஞ்சுக்கலாம். ஒட்டு மொத்தத்துல நேற்றைய ரிசல்ட் மே 4ஆம் தேதி வந்து உலக மக்களே, தமிழக மக்கள் எதிர்பார்க்காத ஒரு தேர்தல் முடிவுன்றத நம்ம பார்த்துக்கிட்டோம். அடுத்த வீடியோ நாளைக்கு நம்ம என்ன வீடியோ போட போறோம் அப்படின்னா, விஜய் வந்து 108 இடம் தான் பிடிச்சிருக்காரு. ஆட்சி எண்ணிக்கைக்கு 118 வேணும். எப்படி அதை சமாளிப்பாரு, கொங்கு சட்டசபைனா என்ன, அதெல்லாம் நம்ம அடுத்த வீடியோல பார்ப்போம். ஓகேமே, நம்ம சேனல் இப்போ தான் புதுசாக நமக்கு கண்டிப்பா ஆதரவு கொடுங்க. மீண்டும் ஒரு அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.